வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் 184 சிறுவயதுக்குட்பட்ட ஓட்டுநர்கள் கைது. உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டும் சிறார்களை கண்டறிய பொது போக்குவரத்து துறையின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஜூன் மற்றும் ஜூலை மாத தொடக்கத்தில் 184 சிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பின்னர் சட்ட நடவடிக்கைகளுக்காக சிறார் வழக்குரைஞர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். மேற்கூறிய சிறார்களில் 64 பேர் ஜூன் முதல் வாரத்தில் கைது செய்யப்பட்டதாக துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டும் சிறார்களை கைது செய்வதற்கும் அவர்களின் பெற்றோர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் போக்குவரத்து ரோந்து பிரிவுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. கோடை விடுமுறை காலத்தில் குறிப்பாக இரவில் வாகனம் ஓட்டும் சிறார்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் சிறார்களை குறிவைத்து பாதுகாப்பு பிரச்சாரங்கள் தீவிரப்படுத்தப்பட்டதாக வட்டாரம் மேலும் தெரிவித்திருக்கின்றது. சட்டப்பூர்வ பொறுப்பை தவிர்ப்பதற்காக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் எந்த காரணத்துக்காகவும் அவர்களுக்கு வாகனங்களை வழங்கக்கூடாது என்றும் வட்டாரம் கேட்டுக்கொண்டுள்ளது. குவைத் 16 தனிநபர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களின் குடியுரிமையை ரத்து செய்துள்ளது. குவைத் அல்-யூம் அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒரு முடிவில் 16 நபர்களிடமிருந்தும் அவர்கள் மூலம் சார்பு நிலை மூலம் குடியுரிமை பெற்றவர்களிடமிருந்தும் குவைத் குடியுரிமையை ரத்து செய்வதாக அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். 2025 ஆண்டின் தீர்மானம் எண் 828 விவரிக்கப்பட்டுள்ள இந்த முடிவு ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை செய்தித்தாளில் வரவிருக்கும் இதழில் வெளிவரும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் அரசியலமைப்பு அல்-ஹிதா 1445 AH அன்று வெளியிடப்பட்ட அமீரி உத்தரவு மற்றும் குவைத் தேசிய சட்டம் மற்றும் அதன் திருத்தங்கள் தொடர்பான 1959 ஆண்டின் 15ஆம் எண் அமீரி ஆணையின் பிரிவு 21 பிஸ் A ஆகியவற்றை மேற்கோள் காட்டுகிறது. முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் குறிப்பிட்ட நபர்களிடமிருந்தும் அவர்களின் சார்பு நிலை மூலம் குடியுரிமை பெற்ற எந்தவொரு நபர்களிடமிருந்தும் குவைத் குடியுரிமையை திரும்பப் பெற தீர்மானம் உத்தரவிடுகின்றது. கூட்டுறவு சங்கங்கள் வாரிய உறுப்பினர்களை நீக்கியதால் குவைத் பெண்கள் தலையிட்டனர். சமூக விவகார அமைச்சின் கூட்டுறவு சங்கத்துறையின் உறுப்பினர் விவகாரங்கள் மற்றும் விளம்பரத்துறையின் இயக்குனர் சலேயல் எனேசி இந்த ஆண்டின் முதல் பாதியில் கூட்டுறவு துறையை ஒழுங்குபடுத்துவதற்கும் நல்லாட்சி மற்றும் நிதி மற்றும் நிர்வாக வெளிப்படை தன்மையின் கொள்கைகளுக்கு ஏற்ப அவர்களின் இயக்குநர்கள் குழுக்களின் நல்ல செயல்திறனை உறுதி செய்வதற்கும் அமைச்சகம் தனது திட்டங்களை செயல்படுத்தியதாக உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஜனவரி 1 முதல் ஜூன் 30 வரை பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் மொத்தம் 69 பொதுக்கூட்டங்கள் கூட்டப்பட்டதாகவும் 58 கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக அமைப்புகளின் ஒப்புதல் மற்றும் 24 புதிய இயக்குநர்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டதாகவும் கூட்டுறவு பணிகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் பங்குதாரர்களுக்கான சேவைகளின் தொடர்ச்சியை மேம்படுத்தியதாகவும் அல் எனேசி ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கின்றார். சமூக குடும்ப மற்றும் குழந்தை பருவ விவகார அமைச்சர் டாக்டர் அல் அம்தால் அல் ஹுவைலா தலைமையிலான அமைச்சகத்தின் முயற்சிகள் பொது கூட்டுறவு நிதிகள் மற்றும் பங்குதாரர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான முக்கியமான முடிவுகளை வெளியிட வகுத்தன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை அல் எனேசி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நேர்மை மற்றும் நல்ல நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கு தலையீடு தேவைப்படும் கடுமையான நிதி மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பல கூட்டுறவு சங்கங்களில் 16 இயக்குநர்கள் குழுக்கள் கலைக்கப்பட்டு பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. 10 கூட்டுறவுகளில் 51 உறுப்பினர்களை பணிநீக்கம் செய்திருக்கின்றன மற்றும் 6 கூட்டுறவுகளின் இயக்குநர்கள் குழுக்கள் கலைக்கப்பட்டிருக்கின்றன. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராமத்தின் தங்கத்தின் பெறுமதி 33.21 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராமத்தின் தங்கத்தின் பெறுமதி 30.45 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராமத்தின் தங்கத்தின் பெறுமதி 29.06 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராமத்தின் தங்கத்தின் பெறுமதி 24.90 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 280.73 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 983.12 இலங்கை ரூபாய்களாகும்.
ஒரு குவைத் தீனாரின் பங்களாதேசி பெறுமதி 397.50 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.